ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். என்ன vlog அப்படின்னா 5th மந்த் வந்து ஒரு சிலர் வந்து தீர்த்தம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி 5 கோயில் 7 கோயில் தீர்த்தம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். நான் மட்டும் போகிறேன். அவர் வந்து என்னை ட்ராப் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த vlog தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் அதுக்காக ஒரு சில திங்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் இன்றைக்கி தான் வந்து நாங்கள் நீ தான் நான் வாங்கி தரேன்னு சொன்னேன். என்ன நீ வாடகை போன வச்சுட்டு டக்குன்னு நீ தானே சொன்ன வாங்கி தரேன்னு. என்ன வாங்கி தரேன்? ஆக்சுவலி வந்து சாரீ நான் எடுத்துட்டேன். ப்ளவுஸ் வந்து அதுக்கு கான்ட்ராஸ்டாக எடுக்கலாம். சாரி ப்ளவுஸ்லாம் தனித்தனியாக ஒன்றா எடுத்துருந்தா வேலை ஒன்றா இருக்குன்னா நான் தான் வந்து சரி கான்ட்ராஸ்டாக எடுப்போம் அப்படின்ட்டு. ஏங்க சாரி எடுக்க 4 கடை, ப்ளவுஸ் எடுக்க 5 கடை. இப்பெல்லாம் கிடையாது போனா இதெல்லாம் நான் என்றைக்குமே அலைய விட்டதே கிடையாது. நான் என்னைக்கு அலைய விட்டது. ஆனால் ஒரு கடையில் லேட் ஆகும், அவ்வளோதான். நான் கடையான அலைய விட்டது ஒரு யுகமே தேவைப்படும் படத்தில். ஃபர்ஸ்ட் தான் அதெல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம்லாம் பண்ணுறது இல்லை. அதுக்கப்புறம் அவ்வளோவா போகிறதில்ல, கூப்பிட்டு போகிறதில்ல. தெரிஞ்சிருச்சுங்க இப்படி தாங்க, அதனால கூப்பிட்டே போகிறேன். அதனால் வந்து நம்ம போயிட்டு கொஞ்சமாக ஷாப்பிங் பண்ணிட்டு சாரீக்கு கான்ட்ராஸ்டாக ஏதாவது கொஞ்சமாக ஷாப்பிங் பண்ணிட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுன்னு சொல்லி. ஆமாம், பவி பாவம் ஃபீல் பண்ணுறாங்க. என்கிட்ட போகிறேன் பவி, நான் என்கிட்ட போகிறேன் ஃபீல் பண்ணுறியா? போய் இதெல்லாம் போய் சிரிக்கிறதுலாம் போய் நான் உள்ளுக்கு ஃபீலிங்ஸ் தான். அப்படியே கிளம்பக்கூடாது இருக்கு வாங்கலாம். அது எப்படி நம்ம வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நம்மளை பற்றி எப்படி கேர் பண்ணிக்கிறதுலாம் கிடையாது. நம்ம அப்படியே வெளியே போகிறோன்னா அப்போ தான் நம்ம மேலே இருக்க அன்பு அப்படியே பொழிவாங்க. அது ஏனே தெரியாது. அப்புறம் நமக்கும் மனசு மறைச்சி வேண்டாம் போக வேண்டாம் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லை? அதனால தாங்க போகும்போது சொல்கிறோம், நீங்கள் முடிவை மாற்ற மாட்டீங்க, வீட்டுக்கு போயிருவீங்கன்னு. இருக்கும்போது சொன்னால் இருந்துப்பீங்கல்ல. நினைக்காத, இதெல்லாம் போய் இதெல்லாம் நடிப்பு. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து vlog கண்டினியூ பண்ணலாம். ஒரு வழி என்னென்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி தான் வந்து நாங்கள் ஒரு வீடியோ எடுக்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னா ப்ரெக்னென்சி அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து எடுக்க போகிறோம். ஆக்சுவலி நானும் பவியும் வந்து உட்காந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் நினச்சிட்டே இருக்கோம். அது வந்து அதுக்கான டைம் வந்து அமையவே மாட்டேது. சரி, இன்றைக்கி போகிற வரையில் அப்படியே வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு வீடியோ எடுத்துகிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸோ அந்த வீடியோ எடுத்துகிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து வீடியோக்கு நான் கெஸ்ட் ரோல் பண்ணுவேன். ஆக்சுவலி வந்து நான் மட்டும் அதை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்து நினச்சேன். அந்த ப்ரெக்னென்சி அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம மட்டும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் பவியோட ரியாக்ஷன் என்னன்னு பவிக்கு தானே தெரியும். நமக்கு வந்து நம்மளால சொல்லலாம், பட் அவங்க சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அது கொஞ்சம் மெமரிஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பவியோடையே சேர்த்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். அதனால தான் இவ்வளோ நாள் ஆச்சு. நானும் வந்து கூப்பிடுவேன், இன்றைக்கி வா இன்னைக்கு வீடியோ எடுக்கலாம், எனக்கு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு. சார் அப்பா பிஸ்னஸ் மேக்னெட்டாக இருக்கார், முகம் தெரியும் பிஸ்னஸ் மேக்னெட். ஸோ இன்னைக்கு தான் ஃபைனலி அதுக்கான டைம் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ராவல் போகிற வழியிலேயே வந்து காரை நிப்பாட்டிட்டு வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. ஸோ வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து வெளியே போகலாம், ப்ளவுஸ் எடுக்க போகலாம் அப்படின்றனால ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு கிளம்பிட்டு அங்கே போயிட்டு சாப்பிட்டு ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து கடை வீதிக்கே வந்து நாங்கள் கிளம்புனோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா த்ரெட்டிங் பண்ண போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து போயிட்டோம். எனக்கு வந்து பிளான் கிடையாது, பட் ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 6 மந்த் ஆச்சு. இடையில 2 டைம்ஸ் வந்து செல்ஃபாக நானே தான் வந்து ட்ரை பண்ணேன். பட் இருந்தாலும் ஒரு தடவை வந்து த்ரெட்டிங் பண்ணிட்டா அதையே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்றனால, ஏன்னா இனிமேல் அடிக்கடி எடுக்க முடியாது. ஸோ அதனால் போயிட்டு நேச்சுரல்ஸ் போயிட்டு த்ரெட்டிங் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு. நோஸில் வந்து அதிகமாக கொஞ்சம் பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் வந்து இருந்த மாதிரி இருந்தது. இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து ஸ்கின் கேர்லலாம் வந்து அவ்வளோவா கான்சன்ட்ரேட் பண்ணுறதே கிடையாது. ஸோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன், பட் வந்து டைம் பத்தலை. ஸோ அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ வீட்லேயே வந்து செல்ஃபாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வந்து அதுக்கான வீடியோ அதை எடுக்கும்போது நான் உங்களுக்கு கூட வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், த்ரெட்டிங் வந்து பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் கடைக்கு ஒரு சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் பவி போயிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி வந்துட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி த்ரெட்டிங் பண்ணிட்டு வந்தாலே ஒரு மாதிரி முழுக்கு முழுக்கு முழுக்குன்னு இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும் தடை முழுக்கு. ஸோ பவி வந்து திங்ஸ் வாங்கி முடிச்சுட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ப்ளவுஸ் வாங்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து தேனி ஆனந்தம் போகலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருந்தேன். நெட் கிளாத்தில் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்தது. ஸோ அதனால் வந்து
தேனி ஆனந்தம் ஃபர்ஸ்ட் போயிட்டேன். அண்ட் அங்கே வந்து நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது. ஃபர்ஸ்ட் நான் சென்னை சில்க்ஸ் போகலான்னு தான் இருந்தேன். எதுக்கும் தேனி ஆனந்தம் பார்க்கலாம், இருந்தால் இங்கேயே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. சாரீ கலர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர், ஒரு மாதிரி கிளி பச்சை கலரில் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதுக்கு மேட்சிங்காக இருந்த ப்ளவுஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோவா செட் ஆகலை. எனக்கு வந்து அது எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் வந்து சரி வேறு ஏதாவது கலர் எடுக்கலாம் அப்படின்ட்டு நெட்டில் எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் தேனி ஆனந்தம் போனோம். அங்கே வந்து கலர் இல்லை, சுத்தமாக கலரே இல்லை நெட்டில். 2 கலர் தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் சென்னை சில்க்ஸ் வந்துட்டேன். சென்னை சில்க்ஸ் வந்ததுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே கொஞ்சம் கலர்ஸ்லாம் இருக்கும் நெட்டில். ஸோ போனதுமே எனக்கு வந்து கிடச்சிருச்சு. பட் நான் வந்து ஒரு கலர் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சி போனேன். பட் அங்கே வந்து வேறு கலர் இருந்தது. பட் அது அப்படியே சாரீக்கு வந்து மேட்சிங்காக இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் அதை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போனேன். பவி வந்து அவங்க வீட்டுக்கு போகிறேன். பவி பாய். இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். அவ்வளோதான், முடிஞ்சு எல்லாமே. த்ரெட்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. நான் வாங்கலான்னு தான் இருந்தேன், ஆனால் அது வந்து கூட்டிகிட்டு போகல, டைம் ஆச்சுன்ட்டு இப்போ வந்து பவி வீட்டுக்கு போயிட்டு வந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஒன்லி வந்து ப்ளவுஸ் மட்டும்தான், ப்ளவுஸ் பீட் மட்டும்தான் வாங்கினேன், மற்ற எதுவுமே வாங்கலை. ஆரிக் திங்ஸ் வாங்கலாம்னு நினச்சேன், பட் இருக்கிறத வச்சு போட்டுக்கலான்னு விட்டுட்டேன் நான். ஓகே பரவாயில்ல, என்ன பண்ணுறது. ஸோ ஓகே, வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து ஆரி போடணும், வேலை இருக்குது. வீட்டுக்கு போயிட்டு வேலை இருக்குது எனக்கு. ஆமாம், போய்ட்டு வேலை இருக்குது, பார்ப்போம். ஆரி போடுறதுக்கு ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கலாம், டிசைன்ஸ் நான் பார்த்து வச்சுருந்தேன். ஸோ அந்த டிசைன் போடுறதுக்காக ஆரிலாம் வாங்க வேண்டியது இருந்தது, ஆரி மெட்டீரியல்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. பட் வந்து ஈவினிங் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவங்களும் வந்து கிளம்பணும், வீட்டுக்கு டைம் ஆகிடும். ஸோ வேண்டாம், இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வேறு டிசைன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு டே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆரி ஒர்க் நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். அதை வந்து நான் வீடியோ எதுவும் எடுக்கல. அன்றைக்கி வந்து ஃபுல்லாக ஆரி ஒர்க் எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். எனக்கு பக்கத்தில் வந்து யமுனாக்கா ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக நான் போட்டு முடிச்சிட்டேன். இன்னொரு ஹேண்டுக்கு வந்து அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதனால் சீக்கிரமாக வந்து முடிஞ்சிருச்சு. அந்த ப்ளவுஸோட டிசைன் வந்து நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். ஸ்கூல் வரி அடித்தாங்க, அழகா அழுகாம போகிற குட் பாய். ப்ரைஸ் ஆகணும்ல. எப்படி வருவ ஸ்கூல் போயிட்டு? யாஷு சாப்பிட்டு தேன் சாப்பிட்டு சாயங்காலம் வருவேன். பாய் பாய். வெள்ளிக்கிழமை ஃபங்க்ஷன், நான் புதன்கிழமை தான் வீட்டுக்கே வந்தேன். ஸோ திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கே வந்து ஈவினிங் போல் ஆகிடுச்சு. நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஆரி போடுறதுக்கு வந்து உட்காந்த டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 8 மணி. ஸோ ரொம்ப நைட்லேருந்து லேட் ஆகிடுச்சு. அது கொஞ்சம் ட்ரை ஆகணும். ஸோ நைட்டு போட்டால் தான் மார்னிங் எழுந்து ஸ்டிச் பண்ண முடியும். ஏன்னா வந்து ஒரு நாள் தானே இருக்குது, ஸ்டிச் பண்ணி வேறு முடிக்கணும். ஸோ அதனால் டைம் கிடையாது. அதனால் டக்குன்னு எல்லாமே வந்து பண்ணேன். அண்ட் அதுக்கு இடையிலே வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த நாளுக்காக பூலாம் எல்லாம் வீட்டில் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த தீர்த்தம் கொடுக்க ஃபங்க்ஷனுக்கு வந்து அஜுவும் வந்து ஊர்லேருந்து வந்திருந்தா. ஆல்ரெடி ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க சிஸ்டர். ஸோ அஜுவோட சேனல் லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணுங்கள். அவள் சேனல்லேயே வந்து vlog வரும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து மார்னிங் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு உட்காந்தேன். நான் அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கே வந்து ஒரு ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. ஏன்னா இடையில வந்து பாட்டி வந்தாங்க. அண்ட் அஜு வந்து அவங்கக்கிட்ட பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அப்பப்போ எந்திரிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து மதியம் ஆகிடுச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு. அண்ட் ஃபைனலி வந்து ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அப்போ தான் எனக்கு வந்து ரிலீஃபாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் போல் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளாங்காக இருந்தது. ஸோ அதனால் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி டிசைன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் இந்த டிசைன்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் ஃபைனலி ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக வந்துருந்தது. அண்ட் நான் வந்து வேறு டிசைன் வந்து நினச்சி வச்சுருந்தேன். அந்த மெட்டீரியல்ஸ்லாம் வாங்க முடியல, டைம் இல்லாத காரணத்தினால வாங்க முடியல. பட் இதுதான் வந்து அப்போதைக்கு எனக்கு வந்து தோணுச்சு. சிம்பிளாகவும் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இதே வந்து நான் போட்டாச்சு. பட் இதுவுமே ரொம்ப நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் யூனிக்காக நல்லா சூப்பராக இருந்தது. ஃபோட்டோஸ்லேயும் ரொம்ப அழகாக வந்திருந்தது. ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அப்கமிங் வீடியோஸில் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து முடிச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து கோன் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி வந்து கோன் வந்து லெஃப்ட் ஹேண்டில் ஆல்ரெடி இப்போ நான் போட்டிருக்கேன். அது முன்னாடியே நான் ஈவினிங் போல் போட்டாச்சு. ஏன்னா எல்லாமே, அதாவது ஃபுல் 2 ஹேண்டுக்குமே வந்து
நைட்டு போட ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப லேட் ஆகிடும் தூங்குறதுக்கு. ஸோ அதனால் முன்னாடியே வந்து நான் ஒரு ஆஃப்டர்நூன் வந்து ப்ளவுஸ் முடித்தேன். நான் அதுக்கப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருந்தோம். ஸோ அதனால் அப்போதைக்கு வந்து நான் கோன் போட்டு முடிச்சிட்டேன் லெஃப்ட் ஹேண்டில். அஜு தான் போட்டு விட்டா. ஸோ அதுக்கப்புறம் ப்ளவுஸ்லாம் வந்து கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருந்தது இல்லையா? ஸோ அதனால் வந்து ரைட் ஹேண்டில் போட முடியல என்னால். அதை முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ப்ளவுஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து கோன் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் கோன் போடும்போது சீரியஸ்லி என்னால் உட்காரவே முடியல. அவ்வளோவா அப்படி ஒரு பேக் பெயின் இருந்தது. ஸோ சீக்கிரமாகவே வந்து ரைட் ஹேண்டில் வந்து குட்டியாக ஒரு டிசைன் போட்டு முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டு முடிச்சிட்டோம். அண்ட் பாப்பாவும் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டா, அஜு பாப்பா. ஸோ அதனால் சீக்கிரமாக குட்டியாக வந்து ஒரு டிசைன் போட்டு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். பேக் சைட்லேயும் வந்து போடுறதா தான் வந்து பிளான் இருந்தது. பட் அதுவே வந்து 11 மணி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து முழிச்சிருக்க வேண்டாம் அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் தூங்க போயிட்டோம். பரவாயில்ல, பேக் சைடு இல்லைனாலும் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு தூங்க போயாச்சு. அண்ட் என்னோடய சிஸ்டர் அஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா வியாழக்கிழமை நைட்டு தான் வர்றதா இருந்தது. அவள் வந்து சென்னையில் இருக்கா. ஸோ அதனால தான் இந்த வீடியோலலாம் அவள் இல்லை. ஸோ நைட்டு தான் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து அவள் வருவாள். ஸோ ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நாள் வரையும் இது தான் நடந்தது. ஸோ மோஸ்ட்லி வந்து நான் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறதுக்கே ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடுச்சு. அதில் தான் எனக்கு நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணதே. ஸோ முன்னாடியே வீட்டுக்கு வந்திருந்தேன் அப்படின்னா அதை வந்து பொறுமையாக பண்ணி முடிச்சிருக்கலாம். பட் நான் வந்ததே லேட்டு. ஒரு நாளில் ஆரி போட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஸ்டிச் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் ரொம்ப எனக்கு டைம் எடுத்தது. இல்லை அப்படின்னா கூட பொறுமையாக எல்லா வேலையும் வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ இனிமேல் ஏதாவது ஃபங்க்ஷன்னா முன்னாடி இதெல்லாம் வந்து பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு விலாக் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதோட கண்டினியூ மார்னிங் விலாக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாளைக்கு ஷேர் பண்ணிக்கிறவங்க கூட. ஸோ இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா see you next video guys. Take care. Bye.